இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே மகிமை தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய நிந்தையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் கூட ஆண்டவர் நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படி ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது சங்கீதம் 69 சங்கீதம் 33 கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று சொல்லி அருமையான வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். இந்த உலகத்துல யாருமே எளியவர்களுடைய சத்தத்தை, எளியவர்கள் பேசுகிறதை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. உயர்ந்த அந்தஸ்துல இருக்கவங்க அவங்களுடைய பேச்சை தான் கேட்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். வாழ்க்கையில எளிமையான சூழ்நிலையில இருக்கவங்க, தாழ்மையான நிலையில இருக்கவங்க, அவங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். அது மாத்திரமல்ல, கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். இன்றைக்கும் கூட அநேக மக்கள் கட்டுகளில் இருக்கிறதை நாம் காண்கிறோம். கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சுதந்திரமாக வெளியே அலைந்து திரிந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே கட்டப்பட்டவர்களாக, கட்டுண்டவர்களாக அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலந்தி பூச்சி என்ன செய்யுமா, அந்த வலை கட்டுமா, கூடு கட்டுமா. அந்த சிலந்தி பூச்சி தான் கட்டுகிற வலையில ஒரு நாள் அது என்ன செய்யாது, சிக்காது. ஆனால் மற்ற பூச்சிகள் என்ன செய்யுமா, அந்த வலையில் சிக்கி அது அந்த சிலந்திக்கு இரையாய் போவது உண்டு. அது போல இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, தெரிந்தோ தெரியாமலோ கட்டப்பட்டு அடிமைகளாக இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் அந்த இக்கட்டில் இருந்து யார் எங்களை விடுவிக்க கூடும், இந்த கட்டில் இருந்து யார் எங்களை விடுவிக்க கூடும் என்று சொல்லி அவர்கள் உள்ளத்திற்குள்ளாக அவர்கள் குமுறி கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த என்ன செய்கிற தேவன், கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியாத தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட அநேக வேளையிலே பல்வேறு கட்டுகளிலே மாட்டிக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அறியாமையினாலே, இல்லாவிட்டால் சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக பல்வேறு கட்டுகளிலே மாட்டிக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவ கட்டுகள், பாவத்துக்கு என்ன செய்யறாங்க, அடிமைப்பட்டு கட்டுண்டு கிடக்குறாங்க. இன்னும் கூட வியாதி என்கிற கட்டு, இன்னும் கூட மரண கட்டுகளுக்கும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் அப்படியே கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். கட்டப்பட்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியாத தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளில் அதை கட்டவிழ்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த நாட்களிலும் கூட இப்படிப்பட்டதான மக்களை ஆண்டவர் அதிகமாக நேசித்து அவர்களுடைய கட்டுகளிலே அவிழ்த்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு கூனியான பெண், 18 வருடமாய் நிமிரக்கூடாமல் இருந்த கூனி, கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த கூனி, அந்த பெண்ணையும் கூட ஆண்டவர் என்ன செய்தார், இந்த கட்டிலிருந்து இவளை அவிழ்த்து விட வேண்டும் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், அந்த கூனியினுடைய கட்டை ஆண்டவர் அவிழ்த்து விட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். 18 வருடமாக நிமிர முடியாதபடி வாழ்க்கையில அவள் சரீரத்திலே ஒரு பலவீனம், எவ்வளவு ஒரு கொடிய வேதனையை அனுபவித்திருப்பாள். ஆண்டவர் சொல்கிறாள், ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்கிறாள். சாத்தான் ஆபிரகாமின் குமாரத்திகளையும் கூட கட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய தேவன் ஆண்டவர் அவளுடைய கட்டை அவிழ்த்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக கட்டுகள், நாம் நிமிரக்கூடாதபடி, நாம் வெற்றியோடு மகிழ்ச்சியாய் தலை நிமிர்ந்து வாழக்கூடாதபடி அநேக கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். கடன் என்கிற கட்டு, தரித்திரம் என்கிற கட்டு, வியாதி என்கிற கட்டு, பல்வேறு கட்டுகள் நாம் கட்டப்பட்டு நாம் நிமிர்ந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியாத சூழ்நிலையிலே நாம் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிற தேவன், நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிற தேவன். அவருடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு அடிமைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்கிற பொழுது இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த கூனியான பெண்ணிற்கு அவளுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டார். இன்னும் கூட எத்தனையோ கட்டப்பட்ட ஜனங்கள், கண்கள் பார்வை இழந்தவர்கள், இன்னும் கூட செவிடர்கள்,
குஷ்டரோகிகள், பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டவர்கள், பிசாசின் போராட்டத்திலே பிசாசின் கட்டில் அகப்பட்ட மக்கள், எத்தனையோ மரண கட்டுகளில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? மகிழ பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த விதமான கட்டு நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், பாவ கட்டு நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பல்வேறு அடிமைத்தனங்களுக்கு இன்றைக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். போதை வஸ்துகளுக்கு, இன்னும் கூட குடி என்கிற அந்த பெரிய கட்டிலே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிற மக்கள் உண்டு. போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி தவிக்கிற மக்கள் உண்டு. கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 146 சங்கீதம் 7 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அவரை பரிதாபப்படுகிற தேவன் அல்ல. கட்டப்பட்ட ஜனங்களை பார்த்து அவர் பரிதாபப்படுகிற தேவன் மட்டுமல்ல, அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான கட்டுகளில் நாம் சிக்கி இருந்தாலும், எந்த விதமான பாவ கட்டாக இருந்தாலும், நோய் என்கிற கட்டாக இருந்தாலும், அடிமைத்தனம் என்கிற கட்டாக இருந்தாலும், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கட்டில் இருந்து ஆண்டவர் அடிமைத்தனம் என்கிற அந்த கட்டில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஒரு இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதையின் கட்டுகளை கூட ஆண்டவர் அவிழ்த்து விட்டார். அந்த கட்டி இருக்கிற அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த இருவழி சந்தியிலே நின்று வருவோர் போவோரை பார்த்து கொண்டு ஏங்கி கொண்டு நின்ற அந்த கழுதையின் கட்டுகளை கூட கர்த்தர் அவிழ்த்து கொண்டு வரும்படியாய் சொன்னார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அவிழ்த்து நம்மை ஒரு விடுதலை பெற்ற பெண்மானாக, ஒரு விடுதலையின் வாழ்க்கையை கொடுக்க ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரே, அந்த விடுதலையின் வாழ்க்கையை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். ஆண்டவர் விடுவிக்கிற தேவன். தாவீது ராஜா கூட சொல்லுகிறார், 116 சங்கீதத்திலே சொல்லுகிறார், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மரண கட்டுகள், இப்படிப்பட்ட நெருக்கங்கள், பாடுகள் வரும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்று சொல்லி அவர் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எல்லா கட்டுகளையும், என் கட்டுகளை தேவரீர் அவிழ்த்து விட்டீர், என்னுடைய எல்லா நெருக்கங்களையும், என்னுடைய எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அவிழ்த்து விட்டார் என்று சொல்லி அவர் மகிழ்ச்சியோடு பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய கட்டுகளை தேவரீர் அவிழ்த்து விட்டீர். அவர் கட்டுகளை அவிழ்க்கிற தேவன். நாம தெரிந்தோ தெரியாமலோ வலையிலே சிக்கி கொண்டாலும் தேவன் நம்மை மீட்டு எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை இந்த காலை வேளையை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கட்டப்பட்ட தம்முடையவர்களை நீர் புறக்கணியாத தேவன், நீர் கட்டுண்டவர்களின் ஆண்டவரே நீர் விடுதலையாக்குகிற தேவன். இந்த வேளையிலும் யார் யார் என்னென்ன கட்டுகளோடு விடுதலை பெற முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் கடந்து வந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை